சென்னையில் நடு ரோட்டில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினி மது போதையில் போலீசாரிடமே அடாவடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தன்னை போலீசார் தாக்கியதாக கூறி வீடியோ வெளியிட்டு தற்கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன? நீங்க போட்டோ எடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு பயப்படுத்தாப்பல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? போட்டோ எடுக்கறீங்க, வீடியோ எடுக்கறீங்க. பின்னாடி கையில பீர் பாட்டில் வச்சு நீ ஒரே எடுங்க. எதுக்கு மூடி வச்சுக்கற? சொல்ல. நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு தம்பி. சொட்ட தம்பி, நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பாத்து. எனக்கு ஒண்ணும் பேச. ஏய், வாய் மூடுற. ஏய். யாரா? எங்க அப்பா கிட்ட பேசுறானே. ஏய், யாரா? யாரா? எங்க அப்பா அது. போடா. யா புஷ்னாரிங்க நீ நம்ம இருக்க. அப்பா என்ன இப்ப புருஷன்டா? போடா. 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 அவன் புருஷன் செல்லுங்க. தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருந்தவர் மது போதையில் ஆட்டோ ஓட்டுநருடன் ரகளையில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்ட போலீசாரிடம் சட்டம் பேசிய காட்சிதான் இது. நள்ளிரவில் பீர் பாட்டிலுடன் வந்து எல்லை மீறியவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் பாடம் புகட்டியுள்ளனர். விசாரணை என்ற பெயரில் போலீசார் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? அப்பா என்ன இப்ப புருஷன்டா? அவன் புருஷன் செல்லுங்க. சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த ஞானவேல் என்பவர் கடந்த புதன்கிழமை இரவில் சவாரி சென்றுள்ளார். அப்போது தியாகராய நகரில் இருந்து பாடி செல்ல வேண்டும் என்று பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் ஏறியுள்ளார். அவர்கள் இருவரும் கையில் பீர் பாட்டிலை வைத்துக் கொண்டு மது போதையிலேயே பயணம் செய்துள்ளனர். பாடி வந்த பிறகும் அங்கு இறங்காமல் ஆட்டோவை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்லுமாறு கூறியுள்ளனர். கோயம்பேடு பூங்கா அருகே ஆட்டோ சென்றதும் அங்கும் கீழே இறங்காமல் ஓட்டுநரிடம் தகராறு செய்ததாக தெரிகிறது. அவர்களின் அலப்பறை தாங்க முடியாததால் வேறு வழியின்றி ஆட்டோ ஓட்டுநர் அங்கிருந்த போலீசாரிடம் முறையிட்டுள்ளார். இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மதுபோதை தலைக்கேறிய நிலையில் இருந்த பெண் மற்றும் அவரின் ஆண் நண்பரை தட்டி கேட்டுள்ளனர். அதற்கு தங்களை கேள்வி கேட்க நீங்கள் யார் என்ற தொனியில் பதிலளித்துள்ளனர். அத்துடன் மது போதையில்தான் இருக்கிறோம், உங்களால் என்ன செய்ய முடியும் என்று தெனாவட்டாக போலீசாரிடமே அந்த பெண் விதண்டாவாதம் பேசியுள்ளார். நள்ளிரவில் குடித்துவிட்டு பெண் ஒருவர் போட்ட ஆட்டத்தை போலீசார் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். அதை கண்டும் அச்சம் கொள்ளாத பெண் அவர்களையே அடிப்பது போன்று பாய்ந்துள்ளார். நீங்க போட்டோ எடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு பயப்படுத்தாப்பல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? போட்டோ எடுக்கறீங்க, வீடியோ எடுக்கறீங்க. பின்னாடி கையில பீர் பாட்டில் வச்சு நீ ஒரே எடுங்க. எதுக்கு மூடி வச்சுக்கற? சொல்ல. நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணு தம்பி. சொட்ட தம்பி, நீ எவ்வளவு வேணாலும் ரெக்கார்ட் பாத்து. எனக்கு ஒண்ணும் பேச. ஏய், வாய் மூடுற. ஏய். யாரா? எங்க அப்பா கிட்ட பேசுறானே. ஏய், யாரா? யாரா? எங்க அப்பா அது. போடா. யா புஷ்னாரிங்க நீ நம்ம இருக்க. அப்பா என்ன இப்ப புருஷன்டா? போடா. 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 அவன் புருஷன் செல்லுங்க. இதையடுத்து அவர்களை போலீசார் கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையில் மது போதையில் போலீசாரிடமே தகராறில் ஈடுபட்டது அம்பத்தூர் அடுத்த பாடியைச் சேர்ந்த ரேவதி என்பது தெரிய வந்தது. அவருடன் வந்தவர் உறவினர் ராஜா என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 34 வயதான ரேவதி தனியார் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக பணியாற்றியுள்ளார். மேலும் கேளிக்கை விடுதி ஒன்றில் மேலாளராக பணிபுரிந்துள்ளார். இந்த நிலையில்தான் நள்ளிரவில் கேளிக்கை விடுதிக்கு சென்றுவிட்டு மதுபோதையில் ஆட்டோவில் ஏறி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இந்த வழக்கில் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தன்னை கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டி வீடியோ ஒன்றை ரேவதி வெளியிட்டார். அதில் முறைப்படி பெண் போலீசார் மூலம் விசாரணை நடத்தாமல் தன்னை கடுமையாக தாக்கியதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 4 காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். நானும் போதையில் தான் இருந்தேன், ஆனால் கோமா பேசினேன், நல்லா திட்டி விட்டேன். அதுக்கு வந்துட்டு இஃப் இன்கேஸ் என் மேலே தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஈவன் வந்துட்டு இஃப் இன்கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நேற்று வந்து அவங்க 4 பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க. இதனிடையே ஆட்டோ ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரேவதி மற்றும் அவரின் உறவினர் ராஜாவையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் காவல் நிலைய ஜாமீனில் வெளியில் விட்டனர்.
இந்த நிலையில் தனது உறவினரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனை போலீசார் திருப்பி ஒப்படைக்கவில்லை என ரேவதி குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் பெண் என்றும் பாராமல் தன்னை காவல் நிலையத்தில் வைத்து தாக்கிய போலீசார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மாமாவோட பாக்கெட்ல இருந்து வந்து நீங்க 15,000 கேஷும் செல்போனும் இருந்தது. 50,000 கேஷ் நீங்க தான் எடுத்துட்டு போனீங்கன்னு நான் சொல்லவே இல்லை, அது எங்களுக்கு தெரியாது. ஆனா போன் நீங்க தான் எடுத்துட்டு போனீங்க. நாங்க குடிச்சுதான் இருந்தோம் சார், தப்பு தான், எங்க மேல தவறு தான். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருந்த பெண் ஒருவர் மது போதையில் நடு ரோட்டில் போலீசாரிடமே ரகளையில் ஈடுபட்டது தொடர்பான வீடியோ வெளியாகி சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சொல்ல தம்பி, சொட்ட தம்பி, ஏய் வாய முறா, ஏய் எங்க அப்பா கிட்ட பேசுறானே, எங்க அப்பா அது போடா, யா புடிச்சாதீங்க, நீ நம்ம அப்பா என்ன இப்ப புடிச்சுட்டா போடா.